முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்குல பொதுமக்கள் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டாரு. வழக்கம் போல ஒரு 10,000 பேர் அனுமதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திடல்ல அவரோட பஸ் மேல ஏறி நின்று பேசினாரு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாருன்னா ஒரு தாவேகாவின் தலைவர் அவர் இருந்தாரு. ஆனா இந்த முறை தாவேகா தலைவரையும் தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு முதன்முறையாக அந்த மேடையில பொதுவெளியில மக்கள் மத்தியில பேசினாரு. பேசிய விஜய் பொதுமக்களுக்கு நன்றி சொன்னதையெல்லாம் தாண்டி தன் மேல என்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது, திமுகவும் அதிமுகவும் என்னென்ன வேலைகள் பண்ணுச்சு அப்படின்னு 2 பேரையுமே வெளாசி எடுத்தாரு. இதுல திமுகவையாவது கொஞ்சம் பாவம் புண்ணியம் பார்த்து திமுக தலைவரின் பெயரையும் அந்த கட்சியின் பெயரையும் சொன்னாரு. ஆனா அதிமுக தலைவரோட பெயரையோ இல்ல அதிமுகன்ற கட்சியோ பயன்படுத்தல. வழக்கம் போல மற்றும் பலரும் திமுகவும் சேர்ந்து நமக்கு எவ்வளவு இடையூறு கொடுத்தாங்க, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்தையும் நம்ம மேல காமிச்சாங்க அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாரே அப்படின்னு கதறுன்னு கதறிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் திமுக கூட்டம் எல்லாருமே எவ்வளவுதாங்க எங்களை போட்டு அடிப்பீங்க, நாங்களும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாதிரியே தாங்கிற மாதிரியே நடிக்கிறது, இதுக்கு மேல எங்களை அடிச்சீங்கன்னா நாங்க தாங்க மாட்டோம், வேற நாட்டுக்கு ஓடிடுவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுகவை வழக்கம் போல அண்ணன் விஜய் ஸ்டைலே சொல்லணும் அப்படின்னா துவச்சு காய போட்டு அயன் பண்ணி முடிச்சிட்டாரு.